ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் கம்ஃபர்ட் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு சைட் டிஷ் தான். சப்பாத்தி ரைஸ்க்கெல்லாம் தொட்டுக்கு சாப்பிட்ற மாதிரி ஒரு காலிஃப்ளவர் வச்சு ஒரு மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட் இந்த காலிஃப்ளவர் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி நல்லா கொதி வரும்போது இந்த மாதிரி காலிஃப்ளவர் போட்டு நல்லா கொதி வரட்டும். ஒரு 10 நிமிஷத்துக்கு எடுத்து வடிகட்டி மாற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா சைடில் ஒரு ஜாரில் 2 பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எல்லாத்தையும் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் இந்த மாதிரி 3-4 டீஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம மசாலா இப்போ அரைச்சி வச்சுருந்தோம் இல்லை, அந்த வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகா அதெல்லாம் அரைச்சி வச்சு பேஸ்ட்டு இதில் ஊற்றி ஒரு மீடியம் டு லோ ஃப்ளேமில் ஒரு 5-6 நிமிஷம் நல்லா பச்சை மணம் போகிற வரை நல்லா கிளறிக்கோங்க. கொஞ்சம் லிக்விடாக தண்ணியாக இருந்திருக்கும். நம்ம இப்போ ஊற்றும் போதே உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சுக்கணும், தண்ணி ஆட் பண்ணி போட்டனால இதை கொஞ்சம் கெட்டியாகி அந்த பச்சை மணம் போகிற வரை நல்லா கிளறி நடுவில் கிளறி விட்டால் போதும். கிளறிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாகிடுச்சு, பச்சை மணமும் போயிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 தக்காளி எடுத்திருக்கேன். அது இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் போட்டு திருப்பி ஒரு மீடியம் டு லோ ஃப்ளேமில் 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி கொஞ்சம் வேகணும். கொஞ்சம் நல்லா வேகிற அளவுக்கு திருப்பி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி சைடில் பாதி வெந்தாச்சு. இப்போ வெந்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம இதோட மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். இந்த காலிஃப்ளவர் மசாலாக்கு தேவையானது 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், அதுக்கப்புறமா நான் காஷ்மீரி மிளகாத்தூள் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கனால எல்லோரும் காரமாக இருக்குன்னா காஷ்மீரி மிளகாத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் போட்டு இந்த மசாலா எல்லா இடத்துலையும் வர்ற மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. எல்லா இடத்துலையும் வர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த மசாலாவோட பச்சை மணம் போகிற வர ஒரு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பொறுமையாக பண்ணிக்கோங்க. லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக வேணாம், கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருந்த காலிஃப்ளவரும் இதில் ஆட் பண்ணி திருப்பி நல்லா கொதி விட போகிறோம். இந்த காலிஃப்ளவரில் இந்த மசாலாவோட இதெல்லாம் நல்லா இறங்குறதுக்காக திருப்பி ஒரு 5-6 நிமிஷம் நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதி வர நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. அப்போ தான் மசாலா எல்லாம் அதுக்குள்ளே நல்லா ஆட் ஆகும். சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவருக்குள்ளே நல்ல மசாலா நல்லா ஆட் ஆயிடுச்சு. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நடுவில் கிளறினா போதும். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஆட் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா நல்லா தெரியும். கொஞ்சம் மசாலா கொஞ்சம் நல்லா திக்காக இருக்குது. காலிஃப்ளவர்லேயும் நல்லா நம்ம போட்டிருக்கிற மசாலா நல்லா ஆட் ஆகி நம்ம கிரேவி நல்லா ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ஃபினிஷிங் டச் கொடுத்துடலாம். இதுக்கு தயிர் ஆட் பண்ணியிருக்கேன் நான் ஃபைனலாக. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா பாலோட ஏடு இருக்குல்ல, ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். வீட்லேயே பாலோட ஏடு இருக்குன்னா அதை ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் வீட்டில் தயிர் இருக்கிறனால தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2-3 டீஸ்பூன் நல்ல கெட்டியான தயிரை நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க. விஸ்க் பண்ணி இதில் ஆட் பண்ணி கொஞ்சம் மல்லி இலையும் போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. தயிர் ஊற்றுனது ஆஃப் பண்ணி எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி எடுத்தோம்னா சிம்பிளாக பண்ணக்கூடிய காலிஃப்ளவர் மசாலா ரெடி.